விஜய் அவர்களுக்கு தெரியுமா? ஆயிரக்கணக்கான மீனவர்களை மீட்டுக் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றோம். அவர் பேச பேச மீனவர்கள் மீட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். பேச பேச நடந்துகிட்டே தான் இருக்கு. தமிழக பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை டெல்லிக்கு போய் எத்தனை தூத்துக்குடி விமான நிலையத்தில் நம்முடைய மீனவர்களை மீட்டு கொண்டு வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தலைவன் இங்கிருந்து மீனவர் ரிசீவ் பண்ணது அவருக்கு தெரியுமா? இல்ல விஜய் அவர்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? அங்கே மீனவனை மீட்ட பிறகு மத்திய அரசு தன்னுடைய சொந்த பணத்துல, நம்முடைய பணத்துல, வரி பணத்துல ஒரு மீனவரையும் டிக்கெட்டை போட்டு இங்க கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விடுறோம். அது விஜய்க்கு தெரியுமா? அல்லது விஜய் அவர்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? 2014க்கு பிறகு ஆழ்கடல் துப்பாக்கி சூட்டுல இறந்த மீனவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு குறைவுன்னு அவருக்கு தெரியுமா? இவ்வளவு சரித்திரம் இருக்கும் பொழுது, இதே காங்கிரஸ் ஆட்சியில 10 ஆண்டு காலம் யூபியா இருக்கும் பொழுது எத்தனை மீனவர்கள் இறந்தார்கள்? 300 நாள் 200 நாள் ஜெயிலில் இருந்தாங்க. 21 நாளைக்கு மேல யாருன்னா இருக்காங்க? ரிப்பீட் அஃபெண்டர்னா 3 மாசம். அதையும் நம்ம பேசி கொண்டு வர்றோம். 2018 இலங்கையில் ஒரு புதிய சட்டத்தை போட்டு ஒரு படகு மாட்டுச்சுன்னா அதை நாட்டுடைமை ஆக்கிடுவோம் புதிய சட்டத்தை இலங்கையில கொண்டு வந்தாங்க. அது விஜய் அவர்களுக்கு தெரியுமா? விஜய் அவர்கள் இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தம். அதாவது புதியவர்கள் வர்றாங்க, புதிய அரசியல் கொடுக்கறாங்கன்னா கொஞ்சம் அவர்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், பத்திரிகை நண்பர்கள்ட்ட கேட்கணும், ஒரு சப்ஜெக்ட டீப்பா போகணும். அப்புறம் நம்ம மக்கள் மன்றத்தில் வைக்கணும். ஆனா எல்லாமே நம்ம பட்டும்படாம பாசிசம் ஒரு டிக்கடிப்பா, மீனவர் ஒரு டிக்கடி, கச்சத்தி ஒரு டிக்கடின்னு எல்லாமே பேசிட்டு போனா மக்கள் எப்படி விஜய் அவர்களை மாற்றமாக பார்ப்பார்கள்? அதே திமுக லாங்குவேஜ் ஒரு பேசுறாரு, அதே இந்த லாங்குவேஜ் விஜய் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மாற்றமா? நான் மறுபடியும் சொல்றேங்கன்னா, அவர் அரசியல் வந்திருப்பதை நான் வரவேற்கின்றேன். ஆனா சப்ஜெக்டோட பேசணும். ஒரு மாநாட்டில் பேசுறாங்கன்னா சப்ஜெக்டோட ஆதாரப்பூர்வ அடிப்படையில். உலகத்தில் இன்னைக்கு இந்தியா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. ஒரு ஃபாஸ்டஸ்ட் அரசாக இருந்தால் இந்தியாவுடைய வளர்ச்சி இந்த மாதிரி இருக்குமாங்கன்னா? இன்னைக்கு உலக அளவில் இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய மரியாதை. இதே விஜய் அவர்கள் பிரைவேட் ஜெட்ல போறாங்க, ஃபாரின் கண்ட்ரில போய் ஷூட்டிங் பண்றாரு. இப்ப விஜய் அவர்கள் தன்னை இந்தியன்னு சொன்னா 2014க்கு பிறகு விஜய் அவர்களுக்கு மரியாதை கூடியிருக்கா குறைந்திருக்கா? இதே விஜய் அவங்க துபாய் போனார்னா 2014க்கு முன்பு டபுள் பாடி சர்ச் இருக்கும். இன்னைக்கு சர்ச் இருக்கா விஜய் அவர்களுக்கு? ஏன்னா ஷூட்டிங் எத்தனை நாடு போறாரு. அந்த பெருமை எப்படி வந்துச்சு? இன்னைக்கு இந்தியன்னு சொன்ன மேலை நாடுகள் ஏன் தலை நிமிர்ந்து பார்க்கின்றார்கள்? மோடி என்கின்ற ஒற்றை மனிதன் இருக்கின்ற காரணத்திற்காக. அதனால விஜய் அவர்கள் இவங்க பிஜேபி வந்துட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க? இன்னைக்கு விஜய் அவர்களே தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிம்மதியாக இருக்க முடியும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, மோடி அவர்கள் ஒரு சாட்சி.